உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. நான் நம்புகிறேன், விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாளளவும் மாறாது. தேவன் நம்மை கேட்டு பெறுகிற இடத்தில் வைக்கவில்லை, தேவன் விதைத்து அறுக்கிற இடத்தில் வைத்திருக்கிறார். இங்க பாருங்க, விதைப்பும் அறுப்பும் பேசாம நான் ஒரு ஐஸ்வர்ய பிரசங்கியா இருக்க முடியாது. நான் விதைப்பு அறுப்பை பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்தா இன்னொன்னே நான் பேசக்கூடாது. என்னன்னா ஐஸ்வர்யம் ஒரு டாபிக்கை நான் பேசக்கூடாது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தலைவர் ஐஸ்வர்யம் பேசுகிறார் என்றால் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தலையில் பாய்கிறது சீக்கிரத்தில் உங்களுக்குள் பாய போகிறது. எங்க பாஸ்டர் வறுமையை பேசுவார், தரித்திரத்தை பேசுவார், தரித்திர பிரசங்கி. உங்களுக்கு பேர் என்ன? இவருக்கு பேர் ஐஸ்வர்ய பிரசங்கினா அவருக்கு பேர் என்ன? ஆமா, அதான பேர், அப்படித்தானே வைக்கணும். இவர் ஐஸ்வர்ய பிரசங்கி, ஆமா, நீங்க தரித்திர பிரசங்க. என் அன்புக்குரியவர்களே, எங்க பாஸ்டர் தரித்திரம் பேசுறாங்க, பாஸ்டர் தரித்திரம் பேசுவாரு, சந்தோஷமா இரு, இன்னும் கொஞ்ச நாள்ல தரித்திரம் வீட்டு கதவை தட்டும். என்ன இப்படி சொல்றீங்க? வசனம் நிறைவேறும், தலையில ஊத்துறது தாடிக்கு வரும்ட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அதனால நல்ல மனைவி அமைவது எப்படி கர்த்தர் கொடுத்த கிருபையோ, நல்ல தலைவன் அமைவது, தலைவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கையை தட்டு. ஆமா, அவர் ஐஸ்வர்யம் பேசுறாருன்னா உங்களுக்குள்ள அது கடந்து வரப்போகிறது என்ற அர்த்தம். சரியான இடத்தில் அமர்ந்திருப்பது முக்கியமானது. மனைவி தப்பா கட்டிட்டீங்கன்னா பூமிக்குரிய வாழ்க்கை நாஸ்தி. தலைவனை தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுமையும் நாஸ்தி. உன்னை தப்பா சூஸ் பண்ண இம்மையில நாஸ்தி, இன்னொன்னு தப்பா சூஸ் பண்ண மறுமையிலையும் நாஸ்தி. அவர் நின்றுட்டு இருப்பார், ஐயா என்னைய உள்ள விட மாட்டேன்றா, என்னைய விட மாட்டேன்றாங்க, வா. ஆமா, கர்த்தர் சொல்லுனா, நான் அவன் பாவம் செஞ்சா, அவர் கதை, அவன் பாவம் செஞ்சான்னா அவன் பாவம் எவ்வளவு அதிகமாக பாவம் செய்கிறானோ அவ்வளோ வேகமாக நரகத்துக்கு போவான். கொஞ்சமாக பாவம் செஞ்சேன் மெதுவாக தான் போவேன் அப்படின்னு நியாயத்தை, அதாவது செத்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டோன்னே, ஐயா இவர் ஒரு விசுவாசியா பாவம் பண்ணிட்டாருன்னு பார்த்தோன்னே, ஓ நீ இவ்வளோ பாவம் பண்ணிட்டியா, நீ 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுண்டான்னுக்கிட்டு 4 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டே இருக்கான் நரகத்துக்கு. போ, நீ கொஞ்சமாக பாவம் பண்ணனால மெதுவாக நடந்து போகலாம், போகிற கேப்பு தான் உனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். பின்னாடி ஃபாதர் சைக்கிளில் வந்திருக்காப்புல வேகமாக. திரும்பி பார்த்தா, என்ன ஃபாதர் இவ்வளோ ஸ்பீடாக வராரு, நம்மளோட நிறையா பாவம் பண்ணிருக்க ஃபாதர், நீங்கள் என்ன நானே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சைக்கிளில் போயிட்டுருக்கீங்க நரகத்துக்கு. ஆமாம், ஓரமாக போ, பின்னாடி பிஷப் காரில் வந்துக்கிட்டு இருக்காரு, ஹை ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்காரு பிஷப். அப்போ தப்பான ஆளை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா நம்ம மறுமை காலி. தப்பான மனைவியை ஹஸ்பண்டையும் சூஸ் பண்ணீங்கன்னா இம்மை காலி. இது ரெண்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் உங்க மேல தயவா இருக்காருன்னு அர்த்தம். நல்லா தட்டுங்களேன், பதிவே தட்டல, என்ன பிரச்சனை இருக்கா? ஒன்றும் புரியல எனக்கு. மனைவியை கண்டடைகிறவன், கண்டடைகிறன்னா என்ன? கண்டடைகிறவன் இங்க வருது, கண்டு அடைகிறவன். நிறைய பேரை கடந்து தான் நீங்க வரணும். மனைவியை கண்டடைகிறேன். சாலமன் என்ன சொல்றான்? புத்தியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரேரா ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆமா, நீங்க போனவொன்னே டக்குன்னு பிக்கப் பண்ணலாம் போயிட முடியாது போல. ஆமா, எதை கண்டுபிடிப்பீங்க? இப்போ பாருங்க, வெளில ஒளிஞ்சு பிடிச்சி விளையாட்டுருக்கு, அதுல எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க. புத்தியில மனைவியை பார்க்கிறவன் யாருன்னு சொல்ல, கண்டுபிடிக்கிறவன் யாரு கண்டுபிடிக்கணும். அப்போ கூட புத்தியை தான் பேசுறாரு. ஒரு ஆளுக்கு எவ்வளவு புத்தி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அதை வச்சு தான் அவங்க சுத்தி சுத்தி உங்களை என்ன செய்ய போறாங்க. ஆமா, நெகட்டிவ் புத்தி இருந்துச்சு, அழிஞ்சிச்சு அதோட. ஆமா, நீ எவ்வளவு நல்லது பண்ணாலும், ஓ இதுக்கு தான் நீ பண்றியா? ஆமா, சனிக்கிழமை போய் நீங்க ஹக் பண்ணீங்கன்னா, ஓ நாளைக்கு செய்திக்கு போறதுக்கு முன்னாடி சமரசம் அப்படின்னு கேட்டுருவாங்க. நம்ம வீட்டில் அப்படி கேட்கறது இல்லை, வெளியில வெளியில. அப்ப நீங்க அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு 6 மாதம் திங்கக்கிழமை நீங்க என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். பாருமா, சனிக்கிழமை மட்டும் இல்லை, திங்கக்கிழமை அன்பா தான் இருக்கிறேன். அது ஒரு நாளில் செஞ்சிட முடியாது. அப்போ இதை தகர்ப்பதற்கு பிதாவாகிய தேவனுக்கு 4000 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மனுஷன் அப்படியே தான் இருக்கிறான்.
ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு தேவன் நல்ல என்ன கொடுத்துருக்காரு? நல்ல சூழ்நிலையை, நல்ல மனைவி, நல்ல தலைவர், நல்ல குடும்பம், நல்ல ஐக்கியம் எல்லாம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஸோ நான் ஐஸ்வர்யம் பேசுகிறவரா என்று கேட்டால் ஆமேன், நான் ஐஸ்வர்யம் பேசுகிறவன். அப்படி என்றால் விதைப்பை பேசுகிறவன். நான் நம்புகிறேன் விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாளளவும் மாறாது. தேவன் நம்மை கேட்டு பெறுகிற இடத்தில் வைக்கவில்லை, தேவன் விதைத்து அறுக்கிற இடத்தில் வைத்திருக்கிறார். தைரியமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்னார், எழுந்து நில்லு, உன் கையை நீட்டு அப்படின்னார். நான் தைரியம் பாருங்கள் சார், நானும் சொல்கிறேன் உன் கையை நீட்டு. அவன் 2000 வருடங்களுக்கு முன்பாய் அவன் கையை நீட்டிய போது சூம்பின கை, குறைவான அந்த பண ஆசீர்வாதத்தின் மத்தியிலே அவன் கையை நீட்டும் போது அந்த கை, எந்த கையை பார்த்து இப்படிலாம் இல்லையே இந்த கை நினச்சானோ அந்த கை மாதிரியே இந்த கை, எந்த காரை பார்த்து இது இல்லையோ, எந்த பைக்கை இதில் நினைக்க அந்த இடத்துக்கு உன்னை வளர வைப்பார் தேவன். அவன் அந்த கையை நீட்டினான். அந்த கை அப்படி சூம்பி தான் இருக்குது பாருங்கள். நீட்டினோன்னு அப்படியே நீட்டினான் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் அப்படியே வளர்ந்து சரட்டு நின்றுச்சு. நீட்டுங்கள், அற்புதங்களை பாருங்கள். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.